தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர் இப்போ எடுத்திருக்க மிக முக்கியமான ஒரு அவசர முடிவு. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, தமிழில் யூடியூப்பில் மிகப்பெரிய விஐபிகளாக இருக்கிற ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர், அதுக்கப்புறமா திரு மாரிதாஸ், இவங்க 2 பேருமே அடுத்த கட்டமாக அவங்க இந்த அரசியல், இந்த எலெக்ஷன் எல்லாமே முடிகிற வரைக்கும் வீடியோ போட முடியாத நிலைமை, சூழ்நிலை மாரிதாஸ் அதே போல் சவுக்கு சங்கர் 2 பேருக்குமே இந்த நிலைமை ஏற்படுற மாதிரியான ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனை அவங்க 2 பேருக்குமே இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சிருக்க இந்த செயலால் அவங்க வீடியோக்கள் போட முடியாத நிலைமைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி எந்த இடத்துல விஜய் அவருக்கும் தற்போது மாரிதாஸ், சவுக்கு சங்கர் 2 பேருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. இதனால் இப்போ சவுக்கு சங்கர், மாரிதாஸ் 2 பேருமே எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க விஜய் அவரால் அப்படிங்கிற இந்த முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போது பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர் அரசியலில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் நிறைய பிரச்சனைகளை சமீப காலத்தில் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. இதில் ஜனநாயகன் படத்தின் பிரச்சனை அது ஒரு பக்கம் தனியாக இருக்குது. அதே போல் கரூர் சம்பவம் அது ஒரு பக்கம் விஜய் அவருக்கு தனியாக ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்படி இருக்க சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அதுக்கப்புறமா மாரிதாஸ் 2 பேருமே கரூர் சம்பவம், அதுக்கப்புறமா ஜனநாயகன் படத்தின் சம்பவம் 2த்தையுமே ஒன்றாக இணைத்து விஜய் அவர் மேலே புதுசாக ஒரு குற்றச்சாட்டை பற்றி சவுக்கு சங்கர், மாரிதாஸ் 2 பேருமே பேசியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை பல பேருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அதாவது நாமக்கல், அதுக்கப்புறமா கரூர், இந்த 2 கூட்டமுமே விஜய் அவர் நடத்தியிருந்தப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவங்க சினிமா கேமராக்கள் எல்லாமே வச்சு வந்திருக்க கூட்டத்தை அதிகமாக கூட வச்சு ஜனநாயகன் படத்தின் ஒரு சில காட்சிகளை நாமக்கல், கரூர் 2 கூட்டத்திலையுமே விஜய் அவர் பேச வரதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தை சினிமா ஷூட்டிங்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் விஜய் லேட்டாக வந்தார். அதனால தான் அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாத்தையுமே அலோ பண்ணாங்க. அதனால தான் கடைசியாக அந்த 40 பேருடைய இழப்புங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான அங்கே எடுக்கப்பட்டிருந்த ஒரு சில ட்ரோன் காட்சிகள், புகைப்படம், வீடியோ, இந்த மாதிரியான விஷயங்களை வெளியிட்டு ஆதாரத்தோடு நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர், மாரிதாஸ் 2 பேருமே அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க. ஸோ இதனால் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் அங்கே சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தார். வெளியே வந்த விஜய் அவரை நம்மளே பார்த்துருந்தோம். அவர் ஏறக்குறைய அவரை விடுவிச்சிட்டாங்க, அவர் நிரபராதி அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர் மகிழ்ச்சியாக வெளியே வரதை கூட நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் திடீர்னு நடுவில் சவுக்கு சங்கர் அதே போல் மாரிதாஸ் 2 பேருமே நடுவில் பூந்து குட்டையை குழப்புற மாதிரி விஜய் அவருக்கு குற்றம் செஞ்சுருக்காரு, அவருக்கு சம்மந்தம் இருக்குது, அவர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க 2 பேருமே பேசினது. அதுக்கப்புறமா முக்கியமாக ஜனநாயகன் படத்துக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகன் படத்தை, அந்த திரைப்படத்தையுமே உள்ளே இழுத்து விட்டது. விஜய் அவருக்கு ஏற்கனவே விஜய் அவரை மட்டும்தான் தாக்கி பேசிட்டு இருந்தாங்க கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் நடித்து ஒரு ப்ரொடியூசருக்கு நடித்து கொடுத்துருக்காரு ஜனநாயகன் படத்தை. அந்த படத்தையுமே கரூர் சம்பவத்துக்கு உள்ளே இழுத்தது விஜய் அவருக்கு ரொம்பவே அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங்காக அந்த இடத்துல அந்த ஷூட்டிங்கை நடத்தியிருக்காங்க. 41 பேருடைய இழப்புக்கு ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் அந்த இடத்துல நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு உண்மையாகவே இந்த விஷயம், இந்த குற்றச்சாட்டு வேறு எப்படி வேணாலும் குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த குற்றச்சாட்டு விஜய் அவரால் தாங்கிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா படத்தின் ப்ரொடியூசர் அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம சென்னையில் முக்கியமான ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரிதாஸ், அதுக்கப்புறமா சவுக் சங்கர் 2 பேர் மேலேயுமே தற்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது மாரிதாஸ், சவுக் சங்கர் 2 பேருமே அபாண்டமான குற்றச்சாட்டு. ஏன்னா கரூர் சம்பவத்தில் நேரடியாக விஜய் அவரை வேறு எப்படியாவது கனெக்ட் பண்ணி குற்றச்சாட்டு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஜனநாயகன் படத்தையும் அதே போல் கரூர் சம்பவத்தையும் 2த்தையுமே மேட்ச் பண்ணி 2க்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசினது படத்தின் தயாரிப்பாளர் அதே போல் விஜய் 2 பேருக்குமே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் 2 பேர் மேலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேருமே விஜய் அவருடைய கரூர் சம்பவத்தையும் அதுக்கப்புறமா விஜய் அவர் நடிச்சிருக்க திரைப்படம் 2மே வேறு விஷயம். ஆனால் 2த்தையுமே ஒன்றா மேட்ச் பண்ணி கரூரில் நடந்த அந்த கூட்டத்தில் நாங்கள் அந்த திரைப்படத்தை ஷூட்டிங் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நேற்றுல இருந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதங்களாக வீடியோ சவுக்கு சங்கர் அவருடைய யூடியூப் சேனலே போட முடியாமல் அவருக்கு தடை செய்யப்பட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாட்களாக எபிசோட் 1, எபிசோட் 2 அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் தொடர்ந்து அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஆனால் மாரிதாஸ் அவர்கள் தினமும் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் ஒவ்வொரு வீடியோ தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா குற்றச்சாட்டை பற்றியுமே மாரிதாஸ் வீடியோ போட்டுட்ருக்காரு. ஸோ அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர் பேசினதை தொடர்ந்து அடுத்த உடனடியாக மாரிதாஸ் அவரும் இந்த விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க பேசினதால் ஏற்கனவே சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட 1.5 மாதம் வரைக்கும் வீடியோ போட முடியாமல் இருந்து இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ போட ஆரம்பிச்சதுமே
அவர் விஜய் அவர் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு நேரடியான எதிர்ப்பை இப்போ விஜய் அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அதே போல் மாரிதாஸ் 2 பேருமே கரூர் சம்பவத்திலையும் அந்த சம்பவத்தை ஜனநாயக படத்தின் ஷூட்டிங்காக தான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அவங்க போட்டிருக்க அவங்க சொன்ன அந்த அவதூறுக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதனால் ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர் எப்படி வீடியோ போட முடியாமல் இருந்தாரோ அதே மாதிரியான நிலைமைக்கு சவுக்கு சங்கரும் தள்ளப்பட போகிறாரு. அதே போல் அதே விஷயத்தை எடுத்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசின மாரிதாஸ் அவருக்கும் இந்த நிலைமை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் இருந்து வெளியே வரக்கூடிய விசாரணைக்கு வர்றப்ப நிச்சயமாக சவுக்கு சங்கர் மாரிதாஸ் 2 பேருக்குமே நிச்சயமாக அடுத்த சில நாட்களுக்கு அவங்க வீடியோ போட முடியாமல் போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வெளியே வரக்கூடிய பரபரப்பான தகவல்களாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.